இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அல்லேலூயா 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 துதியவர்க்கே அல்லேலூயா 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 துதியவர்க்கே அல்லேலூயா துதியவர்க்கே அல்லேலூயா துதியவர்க்கே. எல்லா சூழ்நிலையில் நம்மை வழிநடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு யோசேப்பு மனைவியாகிய மரியாளும் போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே அகஸ்தியராயனால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது கலிலேயாவில் இருக்கிற யோசேப்பும் மரியாளும் தங்களுடைய பெயரை பதிவு பண்ணுவதற்காக பெத்லெகேமுக்கு தாவீதின் ஊருக்கு வராங்க, சொந்த ஊருக்கு வராங்க. பாருங்க, அவங்க அந்த பிரயாணங்கள் கரடு முரடா இருக்கும், கடினமானதா இருக்கும். இந்த நாட்கள் மாதிரி வாகன வசதிகள் கிடையாது. இந்த நாட்கள் மாதிரி உடனே எடுத்த உடனே ஓலோ டாக்ஸியோ யூபரோ அல்லது ரேபிடோ எதுவும் பண்ண முடியாது. சூழ்நிலை எப்படின்னா நிறை மாத கற்பனையாய் மரியாள் இருக்கிறாங்க. ராஜாவின் கட்டளை குடிமதிப்பு எழுதும் பண்ணும்படியா உலகமெங்கும் பிறப்பிக்கப்பட்டபடியினால் பதிவு பண்ண போக வேண்டும். இவர்கள் அங்கு போகிறார்கள். எவ்வளவு நெருக்கமான பாடுகள் நிறைந்த பாதைகள், ஆனாலும் அவங்க சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். ஏனால் அவர்கள் அங்கு இருக்கையில் தான் மரியாளுக்கு பிரசவமும் ஏற்படுகிறது. அடுத்த வசனம் வேதம் சொல்லுகிறது. அப்ப பயணங்கள் எப்படி இருக்கும்? அநேக நேரத்தில் பிரயாணங்கள்ல வருகிற சவால்கள் நம்மள ரொம்ப சோர்ந்து போக பண்ணுது, ரொம்ப சங்கடப்படுத்துது. என்ன பண்ணுது, ஒரே அலைச்சலா இருக்குது. எவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி வேலைக்கு போறேன், எவ்வளவு தூரம் என் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த வருஷத்தை திரும்பி பார்த்தா கூட காலையில எந்திரிச்சு ஓடுற ஓட்டம் நைட்டு வர மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கிறேன்னு புலம்புறீங்களா? உங்கள் பிரயாணத்துல கர்த்தர் கூட வருவாரு. அவருடைய சமூகம் முன் சொல்லும். இந்த கடினமான பாதையில கூட அவர்கள் அழகாக, ஏனென்றால் அதற்கு பின்பாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. பெத்லெகேமில் தான் இயேசு பிறக்க வேண்டும். ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் அவர் வைக்கப்பட்டிருக்கு, இடம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அழகாக ஆண்டவர் நடத்தும்படியாக தான் அந்த காரியங்களை செய்கிறார். யோசித்து பாருங்களா. ஆனா அந்த பிரயாணம் கடினமாக தான் இருந்தது. அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்குது? ஒரு புத்தகத்தில் ஒரு காரியத்தை நான் படித்தேன். பார்டைல்ட் கார்பெட் சொல்லி ஒரு பறவை. இந்த பறவை என்ன வந்துட்டு அது மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசமானதா. மற்ற பறவைகள் கொஞ்ச தூரம் பறக்கும், அல்லது கடல் மேல பறந்தாலும் குறிப்பிட்ட தூரம் வரப்போம். இது 12,000 கிலோமீட்டர் தூரத்தை கூட கடல்களை தாண்டி நிறுத்தாமல் பறந்து கொண்டே இருக்குமாம். கீழே பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிக்கும். அது புயல்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த மாதிரி அலைகள்லாம் எழும்பும் போதெல்லாம் ஈஸியா போயிருந்த காற்றை தனக்கு சாதகமாக்கி கொள்ளுமா. யோசித்து பாருங்களா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள், போராட்டங்கள், சவால்கள் வரும்போது அதை சாதகமாய் மாற்றிக்கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் ஒருவர் உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, கர்த்தர் அதை நன்மையாக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் பாதை கரடு முரடா இருக்க, கர்த்தர் அதை சமப்படுத்துவாரு. அவரால் எல்லாம் முடியும். யோசேப்பு குறித்து வேதம் அதை தான் சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடக்கிறபடி எல்லாவற்றையும் நன்மைக்கு மாற்றிக் கொடுத்தார். நிந்தனைகளை, அவமானங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நன்மையை மாற்றிக் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். பிரயாணங்களை குறித்து, அலைச்சலை குறித்து, வேதனை குறித்து புலம்பிட்டே இருக்கிறத விட்டுட்டு கர்த்தர் இதுல ஒரு நன்மை வைத்திருக்கிறார், இதுல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எதற்காக இப்படி செய்கிறார், எதற்காக இங்க போக வேண்டியது இருக்கு, எதற்காக ஒருவேளை இப்பொழுது தெரியாமல் இருக்கலாம். காத்திருந்து பாருங்கள். காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் அதில் நடத்தினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி. மீண்டும் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட உடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அநேக நேரங்கள் அலைச்சல்களை குறித்து நாங்கள் அங்கலாய்க்கிறோம். எத்தனை நாட்கள் அலைந்து கொண்டே இருப்பது, முந்திய மாதிரி இல்லையோ, வயதாயிடுச்சு, சரீரம் ஒத்து வர மாட்டேங்குத, பலவீனம் வந்துருச்சுத, எல்லாருக்கும் பிரச்சனை உள்ளது, எனக்கு தான் எல்லா கஷ்டம் சொல்லி பல விதத்துல புலம்புகிற பிள்ளைகள் ஏராளப்பா. உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த நாள்ல அதிலேயும் இருக்கிற நன்மை காண்பீங்க, நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்தினால் கிடைக்கட்டுங்கப்பா. போக வேண்டிய தூரத்தை போய் நாங்கள் அடைய வேண்டுமே. தொடர்ந்து ஓட உதவி செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில்
பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் பலன் கொடுப்பார். நிறைவு வரும் நாட்களிலே நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் அதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற